ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல்ஸ். நேற்றுக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம், எபிசோட்னு வருது. ஓகே, நேற்றைய விளாக்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பின்பக்கமும் கையும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இது பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் முன்பக்கம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பட்டி எப்பயுமே நான் அந்த அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற மாதிரி அளந்து அப்படிலாம் வெட்டி நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி கட் பண்ணி எடுங்க. ஓகே, முன்பக்கத்தை இப்ப பார்க்கலாம். முன்பக்கத்தை நான் எப்படி இழுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இழுத்து காட்டுறப்ப ரப்பர் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கிராஸ் பீஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுக்குற அளவு பிளவுஸ் இப்படி இழுத்து பார்க்கும்போது கிராஸ்ல இருந்துச்சுன்னா அவங்களோடது கிராஸ் பீஸ், நேரா இருந்துச்சுன்னா நேர் பீஸ். அதே மாதிரி அளவு பிளவுஸ் மாதிரியே தைக்கணும்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு இதை செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அப்பனாதான் உங்களால கரெக்டான அவங்க அளவு பிளவுஸ் மாதிரியே அவங்களோட பிளவுஸும் அவங்களுக்கு ஃபிட்டிங்கா இருக்கும். நேரா பாத்தீங்களா? இது நமக்கு கிராஸ்ல இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணணும், கிராஸ். இன்னொன்னு இந்த டிசைனை பாருங்க, மாங்காய் நேரா இருக்கு பின்பக்கம், இதுலயே முன்பக்கம் பாருங்க மாங்காய் கிராஸ் கிராஸா இருக்கு. இதைய வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், டிசைனை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தாச்சு. இப்ப நேர் பீஸ்னா நேரா போட்டுடுங்க. இது கிராஸ் பீஸுங்கிறதுனால நான் எப்படி கிராஸ்ல போட்டிருக்கேன்றத பாருங்க. நல்லா ஃபுல் கிராஸ்ல கிடைக்கணும்னா இந்த மாதிரி தான் போடணும். நல்லா இந்த மாதிரி ஃபுல் கிராஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. எவ்வளவு தூரத்துக்கு அந்த எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணணும். ஸ்கேல் வச்சு மார்க் பண்றப்ப இப்ப நான் முந்தி போட்ட மாதிரி நீங்க எடுத்தது காட்டிலும் இந்த மாதிரி அந்த நம்மளோட சென்ட்ரு பகுதி நல்லா முக்கோண சேஃப்ல ஜாயின் ஆகுற மாதிரி அந்த காட்டுலையும் பாருங்க. இந்த முக்கோண சேஃப்ல அந்த சென்டர் அந்த பிளேஸ்ல வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுங்க. கிராஸ் பீஸ் சும்மா கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். நான் அதை எப்படி தப்பு பண்றீங்கன்றதுக்காக தான் முதல்ல அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு ரெண்டாம் தடவை இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே பின்பக்கத்தை போட்டு இதே அளவுல எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அக்கல் பார்டர் எல்லாமே. இப்ப நம்ம கழுத்தோட அகலம் பார்த்துடலாம். இதுவும் வி ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முன்னாடி நேரா வி ஷேப் கொடுத்து எடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நம்ம அளவு ப்ளவுஸ் அளந்து அந்த வி ஷேப் வச்சு மார்க் பண்ணிடுவோம். கரெக்டான மார்க்கிங் கையெழுத்து 1/4 இன்ச்சு ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இது எடுக்க போறோம். முன்பக்க கரெக்டான மெயின் டாட். மெயின் டாட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே முக்கியமானது. நல்லா சென்டர் பகுதி எடுத்து அந்த டாட்டையும் கரெக்டா புடிச்சுக்கோங்க. அளவு கரெக்டா எங்க இருந்து வைக்கணுமோ அதை கனெக்ட் பண்ணி வைங்க. மேல 1/4 இன்ச்சுக்கு தையலை விட்டுட்டு இறக்கி வைங்க. அதுக்கப்புறம் கீழே 1/4 இன்ச்சு தையலுக்கும் வச்சிருங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி வச்சுட்டு அது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்ப்பேன். ஒரு கரெக்டா 13.5, நிறைய பேருக்கு 13.5, 12, 14 இந்த இன்ச்சுக்குள்ளதான் இருக்கணும். இதை தாண்டி நம்ம போக கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த காண்டி நான் எப்பயுமே அளந்து பார்ப்பேன். எல்லாமே அளவு பிளவுஸ்ல குறிச்சாலும் ஒரு தடவை நான் டேப் வச்சு அளந்து பார்ப்பேன். அதுக்கு காரணம் ஒரு 1/4 இன்ச்சு கூட டிஃப்ரெண்ட் ஆயிடக்கூடாது, ரொம்ப இதாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கழுத்து ஷேப்பும் அதே மாதிரி எடுத்தாச்சு. கழுத்து எவ்வளவு அகலம் வச்சிருக்கோமோ ரெண்டு பக்கமும் ஏற்கனவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 இன்ச்சு 2 இன்ச்சு குறிச்சுக்கோங்க. கழுத்து எவ்வளவு அகலம் வச்சிருக்கோமோ அந்த அகலத்துல இருந்து 1 இன்ச்சை மட்டும் கூட்டி பிடிச்ச இருக்கிறது தான் மெயின் டாட். ஓகேங்களா? கழுத்து பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன். கழுத்து எவ்வளவு இன்ச்சு வச்சிருக்கேன் பாருங்க, 3. அப்ப அதோட 1 இன்ச்சு நம்ம கூட்டுறோம். அந்த இதை மறக்காம குறிச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு நாங்க உங்களுக்கு கூட்டி காட்டுறீங்க பாருங்க. அதே இதுல நேரா உங்களுக்கு அந்த கிராஸ் வரணும். அதுதான் இருக்கிறதுலே மெயின். நான் முதல்ல கொஞ்சம் அந்த இதை நான் அளக்காம விட்டுட்டேன், அதனால திருப்பி உங்களுக்காக நான் அளந்து காட்டுறேன். 3 இன்ச்சு அதுல 1 இன்ச்சு 1 இன்ச்சு ஆயிரும். அதை அழிச்சுவோம். ஓகேங்களா? அழிச்சாச்சு. இப்ப நான் எப்படி கரெக்டா கனெக்ட் பண்றேன் பாருங்க. 3 இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 இன்ச்சு கழுத்து. கழுத்து எத்தனை இன்ச்சு வச்சிருக்கீங்களோ அந்த இன்ச்சோட 1 இன்ச்சை நீங்க கூட்டி வச்சு பிடிக்கிற இடம் தான் நம்மளோட மெயின் டாட் பகுதியா இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம வேற எந்த ஒரு அளவும் குறிக்கிறது கிடையாது மத்தவங்க மாதிரி.
இந்த ஒரு அளவு வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்றோம், நம்ம தைக்க போறோம். அதனால அந்த ஒரு அளவை மட்டும் மாத்திராதீங்க. மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். அதனால நான் எப்படி மெத்தட் யூஸ் பண்றேனோ அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு பிளவுஸ் அடிச்சுட்டு பாருங்க, நீங்களே சொல்வீங்க உங்களோட இது ஈஸியாவும் இருக்கு, பர்ஃபெக்டாவும் இருக்கு அப்படின்னு. முன் பக்கம் லைட்டா குடஞ்சு எடுத்திருக்கேன். அவங்க கொஞ்சம் கை கொஞ்சம் வெயிட்டா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அந்த இடத்துக்கு கொஞ்சம் சுருக்கு அதிகமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக லைட்டா குடஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப இல்ல, லைட்டா தான். கையையும் குடைவேன். ஓகேங்களா, 2 பகுதியுமே குடஞ்சு எடுத்தா ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா சுருக்கம் இல்லாம அப்படியே அழகா வரும் உங்களுக்கு அந்த இடம் பினிஷிங். பட்டி பீஸ்க்கு இன்னொரு பீஸ் கூட கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு பட்டி துணி எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். கட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ ஈஸியான பிளவுஸ் கட்டிங் பண்ண முடியுமா, வேற யாரும் சொல்லி தருவாங்களா அப்படின்னா எனக்கு அது தெரியல. நான் எல்லா வீடியோஸையும் பார்த்து அதுக்குண்டான இதை பத்தி தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மெத்தட்ல ஒரு பிளவுஸ் கட் பண்ணி தச்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை லைக் அண்ட் கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் எல்லா லைனிங் கிளாத்தையுமே நம்மளோட அந்த பட்டு பிளவுஸ்ல போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் தான் கரெக்டா பர்ஃபெக்டா வெட்டணும். பிளவுஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளவுஸ்ல நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டு வெட்டணும். அதுதான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளவுஸ் என்ன பண்ணணும்னா அந்த நார்மல் லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ராவா விட்டு வெட்டுங்க. நான் தைக்கும் போது முன்னாடி உள்ள கிளாத்ல கரெக்டா லைனிங் வச்சு சுத்தி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துருவேன். அது நீங்க தைக்கிற போன போட்டிருக்க வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எடுத்திருக்கிறது. அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்க. ரொம்ப பிளவுஸ் அழகா ஃபிட்டிங்கா இருக்கும். சில பேர் லைனிங் ஒரு பக்கம் துணி ஒரு பக்கம் விலகிரும். அது இந்த மாதிரி தைக்கிறவங்களுக்காக நான் இந்த பிகினர்ஸ்க்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பின்பக்கத்தை போட்டுக்கிறேன். இன்னொன்னு, நம்ம எப்பயுமே பிளவுஸ்ல முக்கியமா நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, பிளவுஸ் பீஸ் கட் பண்ணும் போது நம்ம வெட்டின லைனிங் பீஸ் எல்லாத்தையுமே அதுல போட்டு அளந்து பார்த்து அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. அப்ப அதான் எது எது எங்க வருதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தக்கன நம்ம வெட்டினாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, நான் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கிளாத் விடுறேன் பாருங்க. ஒரு 1/4 இன்ச் பீஸாவது நான் விடுவேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு வெட்டுங்க. பினிஷிங் சூப்பரா இருக்கும். பின்பக்கம் வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட முன்பக்கத்தையும் அதே மாதிரி துணியை போட்டு எந்த இடத்துல வந்தா பர்ஃபெக்டா இருக்கும். இது கிராஸ் பீஸ், அதனால நேரா போட்டு விட்டுறாதீங்க. லைனிங்க கிராஸ்ல வெட்டிட்டு பிளவுஸ்ல நேர் பீஸ் கட் பண்ணி அந்த மாதிரி என்னைக்குமே அந்த தப்பு பண்ணிடாதீங்க. பிளவுஸ் பர்ஃபெக்டாவே உங்களுக்கு வராது. அதை மறக்காம செய்யுங்க. கிராஸ் பீஸ் வெட்டினீங்கன்னா, லைனிங் கிராஸ் பீஸ் வெட்டிட்டீங்கன்னா பிளவுஸ்லயும் கிராஸ் பீஸ்ல வர்ற மாதிரியே துணி எடுங்க. அப்பனாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உள் துணி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் மே துணி ஸ்டிஃபா நிக்கிற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு பிளவுஸ் போட்டிருக்கிறப்ப ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காத மாதிரி உங்களுக்கு ஏற்க தோணும். அந்த கஸ்டமருக்கு அது ரொம்ப முக்கியமானது. பிளவுஸ் தச்சு கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா அவங்களோட கம்ஃபர்டபுள் தான். அந்த அவங்க பிளவுஸ் போட்டிருக்கப்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும். அது நம்ம தச்சு கொடுக்கறதுலதான் இருக்கு. அதனால அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேர் பீஸ் எடுத்தா நேர் பீஸே எடுங்க, கிராஸ் பீஸ் எடுத்தா கிராஸ் பீஸ் எடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கைப்பகுதியும் அதே மாதிரியே பார்டர் வரதை நான் கையில எடுத்திருக்கேன். சில பேர் பின்பக்கம் கேட்பாங்க, சில பேர் கையில கேட்பாங்க. இவங்க கைப்பகுதிக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் கைப்பகுதியில பார்டர் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பிளவுஸ் கடைசியில பினிஷிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. முன்பக்கமும் இதுக்கு முன்னாடி கைப்பகுதி கட் பண்ணதெல்லாம் எப்படின்னு சொல்லி போன வீடியோல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க முந்தின வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. அப்பனாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். பாதியில பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே புரியாது. நிறைய ஹிண்ட் எல்லாமே என்னோட வீடியோஸ்ல, இன்னும் வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கான ஹிண்ட், சுடிதார் சாரியில சுடிதார் எப்படி தைக்கிறது அப்படின்றதெல்லாம் நிறைய ஹிண்டோட நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்களோட லைக்கும் உங்களோட கமெண்டும் தான் எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கைப்பகுதியையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பட்டி பீஸ் ஏற்கனவே நான் சொல்லியதுதான். அளந்தெல்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு குத்து மதிப்பா தான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா. தைக்கும் போதுதான் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் அளந்து கரெக்டா வச்சு பார்த்து பட்டி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ இந்த அளவுக்கு நான் ஃபிட் பண்ணி தைப்பேன்.
அதை நான் உங்களுக்கு தையல் பயிற்சி வரும்போது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லா பகுதியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஸ்டிச்சிங் போலாம். ஓகேங்களா? நாளைக்கு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். மறக்காம வாட்ச் பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான ஈஸியான பிளவுஸ் கட்டிங்ஸ் இன்னும் 30 நாள் பயிற்சியும் நான் போடலான்னு இருக்கேன். அதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ மறக்காம அவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க. எப்படி எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும்ன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.